திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை நடைபெற்ற குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டு 2,44,00,000 ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் உபயதாரர் மூலம் 70 லட்சம் ரூபாய் செலவில் ராஜகோபுர திருப்பணிகள் நடைபெற்றன. திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ஜூலை 14ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கின. இதையொட்டி கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா மண்டபத்தில் 75 வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கின. குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க நேற்றிரவு 10 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் புறப்பட்டனர். இன்று அதிகாலை திருப்பரங்குன்றம் வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:31 மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரம் பரிவார மூர்த்திகள் கோவர்த்தனாம்பிகை வல்லப கணபதி ஆகிய விமானங்களுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரத்தில் உள்ள 7 தங்க கலசம், அம்மன் சன்னதி விமான கலசம், கணபதி கோவில் கலசம் ஆகிய 9 கலசங்களுக்கு நன்னீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் 10 ட்ரோன்கள் மூலம் நன்னீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, பி. மூர்த்தி, திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் காவல் ஆணையர் ஜே. லோகநாதன் தலைமையில் துணை ஆணையர்கள் அனிதா, இனிகோ திவ்யன், வனிதா ஆகியோர் மேற்பார்வையில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.